என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு சாய் சகோதரிக்கு பெரிய சந்தேகமா இருந்தது. இதை ஒவ்வொரு வருஷமும் நான் இதை விளக்கமா சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் அந்த சகோதரி புதுசா நம்ம வீடியோ பார்க்கறதுனால இந்த சந்தேகம் வந்திருக்கு. அவங்க சாய் சச்சரிதம் படிச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா ஏதோ சேனல்ல பார்த்தாங்களாம். பாபா மகா சமாதி அடைஞ்சது அக்டோபர் 15 தானே. நீங்க அக்டோபர் 2ஆம் தேதியே உங்களுடைய துவாரக மாயில வந்து பாபா மகா சமாதி தினத்தை கொண்டாடுறீங்களா, இது எப்படி சரியா இருக்கும்னு சொல்லி அந்த சகோதரி கேட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். இதுக்கு நான் பலமுறை விளக்கம் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம இப்ப கொண்டாடல பாபாவோட மகா சமாதி தினம். நமக்கு கடந்த 16 வருஷமா கொண்டாடின்னு இருக்கு. 14 வருஷமா. ஏன்னா நம்மளுடைய பாபாவோட சென்னையில இருக்கிற பிரார்த்தனை மையத்தை ஆரம்பிச்சு 14 வருஷம் தொடங்குது. 14 வருஷமாவே நாம எப்படி கொண்டாடுறோம் பாபாவோட மகா சமாதி தினத்தை, அதை பத்தி தெளிவான விளக்கத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இது பெரிய குழப்பத்தை உண்டாக்குதுன்றாங்க புதுசா பாக்குறவங்களுக்கு. பழையசா நம்மளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், இல்ல பாபா கூட ரொம்ப வருஷம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பாபாவோட மகா சமாதி தினம் நாம எப்பயுமே ஆயுத பூஜை அன்னைக்கு தான் கொண்டாடுறதுக்கு அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. நான் சாய் சச்சரிதத்தை அவங்க தெளிவா படிச்சிருந்தாங்கன்னா, இல்ல ஏதாவது சேனல் அப்படி சொல்லியிருந்தாங்களோ அதை அவங்க மாத்திக்கலாம். காரணம் என்னன்னா, சச்சரிதத்தை நம்ம சரியா படிக்கணும். சச்சரிதம் பல விஷயங்கள் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். நம்ம உள்ள போய் ஆழமா படிச்சா நமக்கு அதுக்கான விடை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி தெளிவாவே சொல்லியிருக்காங்க சச்சரித்துல அத்தியாயம் 42ல. அத்தியாயம் 42 பக்கம் முன்பாகவே உணர்த்திய குறிப்புகள். நல்லா புரிஞ்சுங்க. 399வது பக்கத்துல முன்பாகவே உணர்த்திய குறிப்புகள். வாசகர்கள் இதுவரை பாபாவின் வாழ்க்கையை பற்றி கதைகளை கேட்டார்கள். அவர்கள் தற்போது பாபாவின் மறைவை பற்றி கவனத்துடன் கேட்கட்டும். பாபாவுக்கு 1918 செப்டம்பர் 28ஆம் தேதி லேசான ஜுரம் கண்டது. ஜுரம் 2-3 நாட்கள் இருந்தது. பின்னர் பாபா உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டார். அதனால் நாளுக்கு நாள் பலவீனமாக மாறினார். 17வது நாளன்று, அதாவது 1918 ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி மாலை சுமார் 2:30 மணிக்கு பாபா தமது பூத உடலை நீத்தார். விவரங்களுக்கு தாதா சாஹேப் கபர்டே பேராசிரியர் நார்கேயின் 1918 நவம்பர் 5ஆம் தேதி எழுதப்பட்ட கடிதத்தில் சாய்லீலா சஞ்சிகையில் முதல் வருடம் பக்கம் 78வது பார்க்க. இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1918 அக்டோபர் 15ஆம் தேதி அவர் மரணம் அடைஞ்சார்ல. இதற்கு முன்னாடி 1916 பாபா தாம் இயற்கையை பற்றி ஒரு குறிப்பு ஒன்றை கொடுத்தார். அதனால் அதை அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை. அது பின்வருமாறு: ஒரு விஜயதசமி அன்று தசரா மாலையில் மக்கள் ஷிமோல்கன் என்பது கிராம எல்லையை தாண்டது. திரும்பி வரும்போது பாபா திடீரென்று கடுமையாக கோவ ஆவேசமடைந்து தமது தலையணை, கப்பனி, லங்கோடா முதலியவற்றை எல்லாம் கழற்றி அவைகளை கிழித்து அவருக்கு முன்னால் உள்ள துணியில் எறிந்தார். இந்த சமர்ப்பணத்தை உண்டு துணியிலுள்ள தீ மிகவும் ஒளியுடன் எரிந்து பிரகாசிக்கத் தொடங்கியது. பாபா முற்றிலும் நிர்வாண நிலையில் அங்கு நின்றார். நெருப்பை போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி, ஓ பேர்விழிகளே, இப்போது என்னை எல்லோரும் நன்றாக பார்த்து நான் இந்துவா அல்லது முஸ்லிமா என்பதை தீர்மானிங்கள் என்று உரக்க கூவினார். எல்லோரும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒருவரும் பாபாவிடம் நெருங்க தைரியம் இல்லை. கொஞ்ச நேரத்திற்கு பின் பாபாவின் தொழுநோய் அடியவரான பாகோஜி ஷிண்டே தைரியத்துடன் அருகில் சென்று லங்கோடாவை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார். பாபா, என்ன இதெல்லாம்? இன்றைக்கு ஷிமோல்கன் தசரா விடுமுறை என்றார். பாபா தமது சட்காவை தரையில் அடித்து, இது என்னுடைய ஷிமோல்கன் என்றார். இரவு 11 மணி வரை சாந்தமடையவில்லை. அன்றிரவு சாவடி ஊர்வலம் நடக்குமா என்று ஐயம் அடைந்தனர். 1 மணி நேரத்துக்கு பின் பாபா தனது சாதாரண நிலைமைக்கு திரும்பினார். வழக்கம் போல் உடை அணிந்து கொண்டு முன்னமே விளக்கப்பட்ட விதமாக சாவடி ஊர்வலத்தில் பங்கு கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவே தனது வாழ்வின் எல்லையை கடப்பதற்குரிய சமயம் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார். ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. மற்றொரு குறிப்பிலும் பாபா அதை உணர்த்தினார். இது அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். ஏன்னா இது பெரிய அத்தியாயம். இது விஜயதசமி மலர்ந்தது இது ஃபுல்லாவே பெருசா படிச்சீங்கன்னா தெரிஞ்சாலும், அது விஜயதசமி இருந்தது ராமச்சந்திரா அவர் தான் சாவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா பாபா வந்து அதை மாத்தி கொடுப்பார். பாபா சொல்ல வருவாங்களேன்,
இதை சும்மா ஓரளவு உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். பாட்டீலின் பாபாவின் பாதங்களை பிடித்துக் கொண்டு வாழ்க்கையின் எல்லா நம்பிக்கையிலும் நான் இணைந்து விட்டேன். நான் எப்போது சாவேன் என்று எனக்கு உறுதியாக கூறுங்கள் என்றால், கருணையுள்ள பாபா, கவலைப்படாதே, உன்னுடைய மரண ஓலை வாபஸ் பெறப்பட்டது, நீ விரைவில் குணமடைவாய். ஆனால் தாத்தையா பாட்டீலை குறித்து நான் கவலைப்படுகிறேன். அவன் சக வருடம் 1840, அதாவது 1918 விஜயதசமி அன்றி மரணம் அடைவான். யாருக்கும் இதை வெளியிடாதே, அவனுக்கு இதை சொல்லாதே, ஏனென்றால் அவன் பயங்கரமான அளவுக்கு பீதி அடைவான். ராமச்சந்திர பாட்டியலுக்கு அவருக்கு உடம்பு முடியாம இருக்கும். பாபா கிட்டவே கேட்பான், பாபா எனக்கு உடம்பு முடியலையே, இது சரியாகுமான்னு கேட்கும்போது பாபா சொல்ல, நீ நீ பழிச்சப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவர் தான் தாத்தையா பாட்டியல் குறித்தா நான் பயப்படுறேன், அவன் தான் மரணம் அடைவான், நீ அவங்ககிட்ட இதை சொல்லாதுன்றாரு. ஆக்சுவலா ஒரு தாத்தையா, அதான் என்னைக்குன்னா விஜயதசமி அன்று கரெக்டா சொல்லுவார். விஜயதசமி அன்று கரெக்டா அன்னைக்கு தான் சாவான்னு சொல்லுவார். ஆக்சுவலா பாபா தாத்தையா பாட்டியில சொல்லவே இல்லை, தன்னுடைய மரணத்தை அவன் சாவான்னு சொல்லுவாருன்னு பாபா சொல்லுவார். இந்த அத்தியாயத்தை நீங்க முழுசா புரிஞ்சீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியும். மகான்களுக்கும் அல்லது பெரிய பெரிய கடவுளின் அவதாரமாக தோன்றுபவர்களுக்கு அந்த தேதியை நாம பார்க்கக்கூடாது. ஏன்னா பாபா ஏற்கனவே ஒரு முறை 16 சொன்னார், என்னுடைய இந்த எல்லை தாண்டுதல் விஜயதசமி தசரா அன்னை முடிவுறதான் நடக்கும்னு சொல்லுவார். அதே மாதிரி 2வது ராமச்சந்திர பிள்ளை கேட்கும் போதும் தாத்தாயா பாட்டியில குறிப்பிட்டு இவர் பேரை சொல்லலை, இவர் தான் சாவன் தாத்தாயா பாட்டின்னு சொல்றாரு. ஆனா அன்னைக்கு பாபா மரணம் அடைஞ்சதும் விஜயதசமி என்றுதான் அவர் மரணம் அடைவார். அவர் எனவே நம்மளுடைய இந்த மாதிரி குருமார்கள், நம்மளுடைய கடவுளின் அவதாரமாக கும்புற இவங்களுக்கு அந்த நாளை நம்ம பார்க்கக்கூடாது. அன்னைக்கு என்ன விழா அதுதான் பார்க்கணும். விஜயதசமி பாபா 2 முறை இல்லை, பல முறை உணர்த்தி இருக்கிறார். எனவேதான் ஷிரடியில கூட விஜயதசமி அன்னைக்கு தான் பாபாவோட மகா சமாதி தினமாக கொண்டாடுவார்கள். பாபாவோட மகா சமாதி தினமா ஒவ்வொரு வருடம் அந்த நாள் மாறும், டேட் மாறும். ஆனா விஜயதசமி தான் பாபாவோட மகா சமாதி தினம். இன்றளவும் பாபாவோட கோயில்கள்ல கொண்டாடப்பட்டு வருகிறது. இது பாபா உணர்த்தியது. நான் விஜயதசமி அன்னைக்கு தான் இந்த எல்லையை தாண்டுவேன், தாத்தையா கோட்டை அவரும் சாவடிக்கிறது, இப்படி சொன்னது எல்லாமே அவர் விஜயதசமி நாளை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அதுதான். எனவே நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்துல அக்டோபர் 15 ஒவ்வொரு வருஷமும் விஜயதசமி எப்போ வருதோ அன்னைக்கு தான் பாபாவோட மகா சமாதி தினம். எனவே இந்த டேட்டை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. பாபா எப்ப மகா சமாதி தினம் அடைஞ்சார் நீங்க சொன்னீங்கன்னா தைரியமா சொல்லுங்க விஜயதசமி அன்னைக்கு. ஏன்னா பாபா அதை தான் நமக்கு உணர்த்தி இருக்கிறார், பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். அதனால சாய் சச்சரித்த அத்தியாயத்தை தொடர்ந்து படிக்க உங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் வரும். இல்லைன்னா மூளை எப்படி இருக்குன்னா அது வருஷம் டேட்டு நேரம் இதுதான் நம்ம பார்ப்போம். நமக்கு அது முக்கியம் இல்லை, அவருக்கு அது முக்கியம் இல்லை. அவருக்கு விஜயதசமி அன்னைக்கு தான் அவர் வாயால சொன்னது, நான் இந்த விஜயதசமி அன்று என் உடலை இந்த எல்லையை தாண்டுவேன். எனவே பாபாவோட மகா சமாதி தினத்துல எந்த குழப்பமும் இல்லை. விஜயதசமி தான் பாபாவோட மகா சமாதி தினம். ஒவ்வொரு பாபாவோட ஆலயத்திலும் இதற்கு தான் கொண்டாடுவாங்க. இதுதான் உண்மையும் கூட. பாபா வாயால் சொன்னதால் விஜயதசமி தான் பாபாவோட மகா சமாதி தினம். சாயராம். ஓம் சாயராம்.